ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இன்ஃபார்ம்டு கன்சென்ட், அதாவது ஒப்புதல் படிவம். ஒரு பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவங்களோட ட்ரீட்மெண்ட் இதுதான் அப்படின்னு டாக்டர் டிசைட் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்டையும் அவங்களோட ஃபேமிலியையும் ப்ரைவசி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற யாரோட இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் அந்த பேஷண்ட்டையும் ஃபேமிலியும் தனியாக கூட்டிட்டு போய் இதுதான் உங்களுடைய ப்ராப்ளம், இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அடிஷ்னலாக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் இது ரிஸ்க், இது பெனிஃபிட் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்டோட சொந்த தாய்மொழியில புரிஞ்சுக்கிற மாதிரி. ஒருவேளை டாக்டருக்கு பேஷண்டோட லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி அவங்களுக்கு புரியுற பாஷையில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட குவரிஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு பேஷண்ட்டுக்கு ரஷ் இல்லாமல் எமர்ஜென்சியாக உடனே முடிவெடுங்கன்ற ஒரு அவசரம் கொடுக்காம அவங்களுக்குள்ள டைம் கொடுத்து திங்க் பண்ண வச்சுட்டு உங்களோட டெசிஷன் என்னவோ அதில் பேஷண்ட்டை இன்வால்வ் பண்ணி நீங்கள் முடிவெடுக்கணும். இவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறமா பேஷண்ட் அவங்க மனப்பூர்வமாக ஒரு சைன் பண்ணி கன்சென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஒப்புதல் படிவத்தில் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ண முடியும். இன் ஜென்ரல் ஒரு ஹாஸ்பிட்டலோட பாலிசி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபாலோ பண்ணுறது, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு பேஷண்ட் எப்போ வந்தாலும் ஒரு விசிட்லையும் ஒரு கன்சென்ட் புதுசாக எடுக்க வேண்டியது இருக்கும். இதுவே ஓபிடினா மோஸ்ட்லி ஒரு கன்சென்ட் போதும் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். அதையுமே உங்களோட ஹாஸ்பிட்டல் டிசைட் பண்ணும். இல்லை ஒரு டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓவராலாக ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு கன்சென்ட் எடுத்துருக்கணும். இதுவே 2-3 டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா அந்த கன்சென்ட்ல பர்டிகுலராக என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டையுமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். டயாலிசிஸ் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஈச் டைம் பேஷண்ட் அட்மிஷன் ஆகும்போது டயாலிசிஸ் ஆர்டர் டாக்டர் கிட்ட இருந்து எழுதி வாங்கணும். அண்ட் அகைன் இது உங்களோட ஹாஸ்பிட்டல் பேசிஸ் ஹாஸ்பிட்டலில் இது டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஹாஸ்பிட்டல் பாலிசி எப்படி இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதா இருந்தார், வேற ஏதாவது ஒரு இன்வேசிவ், அதாவது உடலுக்குள்ள ஊசி செலுத்தி செய்யக்கூடிய எந்த இன்வேசிவ் ப்ரொசீஜராக இருந்தாலுமே இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் கன்சென்ட் அவங்களுக்கு எடுக்கும்போது ஒருவேளை பேஷண்ட் வந்து முடிவு பண்ற சிச்சுவேஷன்ல இல்லை, அவங்க சுயநினைவுல இல்லை அப்படின்னா அவங்களோட லீகல் கார்டியன் யாராவது சைன் பண்ணலாம். பட் அந்த லீகல் கார்டியனுக்கு டிசிஷன் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும். அட்லீஸ்ட் அவங்க வந்து அடல்ட்டா இருக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிறத நம்ம சொல்லக்கூடியதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு சைன் பண்ற மாதிரி ஒரு டிசிஷன் கெப்பாசிட்டியா இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட மட்டும்தான் நம்ம இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வாங்க முடியும். இன்னும் கன்சென்ட் ரிலேட்டடா வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் டீட்டெயிலா இன்னொரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.